சட்டமன்றத்துக்கு வந்து சிஎம் கிட்ட எதிர்கட்சியை சேர்ந்தவங்க என்ன கேட்டிருக்காங்க, வாயத்துறங்க சிஎம், ஏன்னா மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, பெண் குழந்தைகள்ல பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படுறாங்க, அடிக்கடி பவர் கட் ஆகுது, இவ்வளவு பவர் கட்டை வந்து தமிழ்நாடு இது வரைக்கும் பார்த்தது இல்ல, நீங்க இதுக்கெல்லாம் என்ன தீர்வு வச்சிருக்கீங்க, இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வழிவகை பண்ணுங்க, வாயை திறந்த சிஎம், நீங்க அமைதியா செவத்தை பார்த்துட்டே உட்கார்ந்துட்டு இருந்தா எதுவுமே மாறாது அப்படிங்கறத கேள்வியா கேட்டிருந்தாங்க. அதுக்கு பதில் சொல்லணும் சிஎம். ஆனா அவர் உடனே ஹர்ட் ஆயிட்டாராம். இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டதுமே அவர் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாராம். நான் ஹர்ட் ஆயிட்டேன், உங்களையும் அந்த மாதிரி மனசை துன்புறுத்துவேன், அதுக்காக நான் வந்து பதிலுக்கு பேசினா நீங்க தாங்க மாட்டீங்க, ஏன்னா நான் வன்மத்தை கொட்டுவேன், நெருப்பள்ளி வீசுவேன் அப்படின்னு சொல்லி அவர் அடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. பேசுனது என்னன்னா, அப்போ ஒரு பெரியவர் வந்து கேட்டாங்க, அப்போ உங்க அப்பாவை எங்கப்பா காணோம் அப்படின்னு. அந்த நீங்க பெரியவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றவர் என்ன சொல்லிருப்பாரு, எங்க அப்பா வீட்டுலதான் இருப்பாரு, எங்க அம்மா கூட, அதாவது அவரோட மனைவி கூட, இல்லன்னா ஆபீஸ்ல இருப்பாரு, நான் போகும்போது அவரை பார்த்துட்டு தான் போவேன், ஒருவேளை நான் பார்க்காம போயிட்டேன்னா அவர் உடனே சாயந்தரம் என்ன பார்க்க என் வீட்டுக்கு வந்துருவாரு. அப்படிதான் இருக்கு என் குடும்பம். ஏன்னா அவர் ஒரு நல்ல அப்பா, நல்ல ஒரு குடும்ப தலைவனா எங்களெல்லாம் பாதுகாப்பாரு, எங்களால பாண்டிங்ல தான் இருக்கிறாரு. ஆனா பெரியவரே பொண்டாட்டி ஒன்ன காணோன்னு செங்கல்பட்டு கோர்ட்ல கேஸ் கொடுத்திருக்காமே, அங்க நீ எங்கப்பா போன அப்படின்னு கேட்டார்னா நீங்க எங்க பதில் சொல்லுவீங்க? உன் புள்ள உன் பேரை இனிஷியலா கூட போட விரும்பாம அவங்க அம்மா பேரு இனிஷியலா போட்டிருக்காராமே, நீ முதலமைச்சராவே இருந்தாலும் இனிஷியல் கூட எனக்கு தேவையில்லப்பா அப்படின்னு ஒதுக்கி வச்சிருக்கிற அளவுக்கு என்னப்பா பண்ணி வச்ச, அப்படியாப்பட்ட அப்பாவாடா நீ அப்படின்னு கேள்வி கேட்டா நீங்க அந்த பெரியவர் என்ன பண்ணுவாரு? அது மட்டும் இல்ல, பொண்ணு வந்து பட்டமளிப்பு விழா நடக்குது, அதுக்கு அப்பாவை காணோன்னு கண்கலங்கி நிக்குது, அங்க போய் நிக்க துப்பு இல்லாம கேர்ள் ஃபிரெண்ட் கூட சுத்திட்டு இருந்தியாமேப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த பெரியவர் என்ன பதில் சொல்லுவாரு? பெரியவருக்கு அவ்வளோ பின்னாடி பின்புலம் வந்து ரொம்ப மோசமா இருக்குது. அதாவது பெரியவரோட முதுகு வந்து ரொம்ப கரைப்பட்ட முதுகா இருக்கு. ஆனா அந்த முதுக வச்சுக்கிட்டே அவர் வந்து அடுத்தவங்களை வந்து கேலி பேசுறது ரொம்ப அநாகரிகமான செயல். அது சட்டமன்றமா இல்ல வந்து அவரோட பொதுக்கூட்ட மேடையான்னு தெரியல. பொதுக்கூட்ட மேடையில பேசுற மாதிரி, அதாவது அவரோட வல்கர் வாரியர்ஸ்ல இப்படி பேசினாதான் அவங்க வந்து அப்படியே கிளர்ச்சி அடைஞ்சிருவாங்க. அந்த மாதிரி நினைச்சிட்டு அவர் அங்க பேசியிருக்கிறாரு. அங்க இருக்கிற சட்டமன்றத்தோட மாண்பு தெரியாத சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் வந்து அதுக்கு சிரிச்சும் வச்சிருந்தாங்க. இந்த சட்டமன்றம் வந்து கேவலமான சட்டமன்றமா தெரிஞ்சது. நேத்து வந்து சட்டமன்றம் இவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க சட்டமன்றம் நேத்து வந்து நாடக மன்றமா இருந்தது. ரொம்ப கேவலமா தெரிஞ்சது. இந்த நிலை மாறணும். சிஎம்க்கு நல்ல புத்தி வரணும்.